Good morning, everyone. Today we have Dr. Pratibha Ramani ma'am with us. So, ma'am is going to talk about oral pathology perspective of oral cancer awareness. So, good morning, ma'am. Good morning. So, ma'am, how important is early recognition of a lesion and how it affects the patient outcome and treatment plan? ரொம்ப இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எஸ்பெஷலி வந்து ஒரு பேஷண்ட்டோ ஒரு பாமர ஜனங்க வந்து when they are going to come to a clinic or a hospital வெரி இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் செல்ஃபாவே இப்போ வாயின்றது இட் இஸ் த மிரர் ஆஃப் த பாடி. இப்போ வேற எந்த பார்ட் ஆஃப் த பாடியுமே நம்மளால வந்து என்ன உள்ள நடக்குதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா வாயின்றது சம்திங் நம்ம வாயை திறந்து எவ்ரி டே we can observe the brush our teeth. ஸோ வாயை ஓப்பன் பண்ணி நம்மளுக்கே அந்த சேஞ்சஸ் தெரியும். ஸோ ஐயோ என்ன இன்னைக்கு ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கேன் போது நம்மளே ஒரு பேஷண்டே வந்து வாயை திறந்து அந்த சேஞ்சஸை கிளீனா அப்சர்வ் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது வாயுக்கான ஆக்சுவலி எனி சேஞ்ச் வந்து நம்ம வந்து இம்மீடியட்டா ரெகக்னைஸ் பண்ண முடிஞ்சது பேஷண்டே பண்ணிடலாம். மெனி டைம்ஸ் அது மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா வந்து இது பல்லு குத்தி இருக்கு அதனால வந்திருக்கு, இல்லை இதனால இருக்கும் அதனால இருக்கும்ன்றது தெரிஞ்சே நிறைய பேஷண்ட் வந்து லேட்டா வந்து தே கம் ஆக்சுவலி வந்து ஏர்லியஸ்ட் டயக்னோஸ் பண்ணி ஏர்லியஸ்டா ட்ரீட்மெண்ட் பண்ணி நிறைய குட் ப்ரோக்னோசிஸ் ஆர் நல்ல லைக் அதுக்கப்புறம் வராது அப்படின்னு சொல்றதுக்கான சான்சஸ் வந்து நிறைய வாய்க்கு இருக்கிற லீஷன்ஸ்க்கும் வாய் கேன்சருக்கும் தான் இருக்கு. ஆனா ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா இவ்வளோ அவேர்னஸ் ப்ரோக்ராம் எவ்வளோ நாங்கள் போயிட்டு எல்லாருமே போயிட்டு வந்துட்டு இருந்தா கூட அந்த அந்த மறந்து பார்த்துருக்கோம் ஜனங்க வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா இட் இஸ் ஓவர், இது ஒன்றும் இருக்காது, இது நான் இன்னைக்கு காரமா சாப்பிட்டேன், இந்த 4 நாளா காரமா, அது மாதிரி செல்ஃபே வந்து தே திங்க் இல்லை ஒன்றும் இருக்காதுன்றதுலேயே நிறைய வாட்டி இட் கெட்ஸ் மிஸ் ஃப்ரம் த பேஷண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. ரெண்டாவது என்ன ஆயிடுதுன்னா இந்த மாதிரி பழக்க வழக்கம் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு ஓரல் கேன்சர் வருதுன்றது 95% ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேபிட் ரிலேட்டட். அதாவது பாக்கு போடுறது, புகையில போடுறது, ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இதெல்லாம் சினர்ஜிஸ்டிக் ஃபேக்டர்ஸ். பிளஸ் வாயில இருக்கிற லைக் வந்து பல் வந்து மேலும் கீழுமா இருக்கு, அங்க ஏதோ போய் குத்திக்கிட்டே இருக்குன்னா ஒண்ணுமே ரீசனே இல்லைன்னா கூட இப்ப நிறைய பேருக்கு கேன்சர் வருது காரணம் ப்ரீவியஸா ஜெனட்டிக் ஹிஸ்டரி இருந்து இந்த மாதிரி குத்திட்டே இருக்கா, அவங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியா வருது. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் ஏர்லி டயக்னோசிஸ். நம்மளும் வந்து வி நீட் டு கீப் இவாலுவேட்டிங் த பேஷண்ட் அகேன் அண்ட் அகேன். அண்ட் நாங்கள் பேஷண்ட்டை வந்து போய் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இந்த ஹேபிட் ஏன் சாப்பிட்றாங்க ஏன் பண்றாங்க அப்படின்னு நம்ம சொன்னாங்கன்னா லைக் ஸ்டில் நம்ம வந்து இந்த பாவர்ட்டின்றது வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எங்களுக்கு கிளினிக் லேட் ஸ்டேஜ்ல வரவங்கலாம் கேட்போம், ஏன்பா உனக்கு தெரியலையா இவ்வளோ பெருசா இருக்கேன் நீங்க ஏன் பார்க்கல அப்படின்னா, நான் இன்னைக்கு வந்துட்டேன்னா நான் எனக்கு கூலி இருக்காது, எனக்கு சாப்பாடு இல்லை, அதனால அந்த மாதிரியே மிஸ் பண்ணி so many people வந்து நம்ம எவ்வளவோ செய்யறாங்க எவ்வளோ பண்றாங்க. ஆனாலும் நம்ம மக்களோட அவேர்னஸ் வந்து இட் இஸ் வெரி லெஸ். ஸோ அவங்களே செல்ஃபா பார்த்து செல்ஃபா ரியலைஸ் பண்ணி செல்ஃபா தேர் லாட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் இப்போ எல்லா ஹாஸ்பிட்டல் சென்டர்ஸ் இருக்கு. இப்போ எங்க சென்டர் வந்து இட்ஸ் ஃப்ரீ சென்டர். எங்க சலிதா சென்டர் வந்து இட்ஸ் ஃப்ரீ இட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஓரல் கேன்சர் ஹாஸ்பிட்டல் which we have and we are providing free treatment including food for so many patients and we are the biggest center which we are providing here. So அந்த மாதிரி and நாங்க நிறைய வில்லேஜஸ் அக்ராஸ் அடாப்ட் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி கவர்மெண்டே நிறைய இடத்துல வந்து பெரிஃபரல் சென்டர்ஸ் அது ஓப்பன் லைக் அது காஞ்சிபுரம் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் சென்டர்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஜஸ்ட் ஜனங்க போய் வாயை காமிச்சு ஏதோ கொஞ்சம் தொந்தரவு இருக்கு என்னன்னு பார்த்தாலே இருக்கும். ஸோ மோர் அண்ட் அங்க வரவங்களை டென்டிஸ்டும் இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் இப்போ இந்த மாதிரி சென்டர் இருக்கிறவங்களும் ஓகே, நிறைய இடத்துல இருந்தா கிளினிக்ல வந்து ரொம்ப இந்த வலிக்கு வராங்களா அது வந்து ட்ரீட் பண்ணி அனுப்பிடுறாங்க. அந்த மாதிரி இல்லாம நான் முதல்லயே சொன்ன மாதிரி காம்ப்ரிஹென்சிவா ட்ரீட் பண்ணி பண்றதுதான் பேஷண்ட்ஸும் இமீடியட்டா இது பல்லு வலி இது ஒண்டி ட்ரீட் பண்ணுங்க டாக்டர்னு சொன்னாலும் நம்ம வாய் ஃபுல்லா பார்த்துட்டு இதெல்லாம் சேஞ்சஸ் இருக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்றது as a dentist, as a doctor, it's our first நம்ம தான் பேஷண்ட்டுக்கு எஜுகேட் பண்ணோம். பேஷண்ட் வந்து will always be a will have so many other things. நம்மளோட பிரைமரி ஜாப் வந்து அவங்கள பார்த்து அவங்களை எஜுகேட் பண்ணுங்க. Yes, ma'am. Thank you, ma'am.